உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மதுரையில் எங்க வரும்? பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கமா? ஓகே ஓகே, நான் இப்போயே அழகரை அனுப்பி வைக்கிறேன். இல்லை இல்லை, அவனுக்கு தான் மதுரையை பற்றி நல்லா தெரியும். அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் முடிவு பண்ணணும். சரி சரி சரி, உங்கள் நம்பரை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். சரி, உங்களுக்கும் நான் அவன் நம்பரை அனுப்பி வச்சிடுறேன். ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ. அடியே 1000ல் ஒருவன் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர். இதெல்லாம் பேசிக்கலாம் நம்ம. மாப்பிள்ளை இப்பதான் வந்தாரு, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? அப்பா சினிமாக்கு போறோம்ப்பா. மாப்பிள்ளை என்ன சகுலி கடை திறக்கிற சந்தோஷத்துல பயங்கர கொண்டாட்டத்துல இருக்கீங்க போல் இருக்கே. பார்ட்னர் கூப்பிடுறான், சொல்றடே. மாப்பிள்ள எங்க இருக்க? வீட்டில். சரி, உடனே கிளம்பி மதுரைக்கு போ. அங்கே சுந்தர்னு என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருப்பார். நம்ம துணி கடைக்காக இடம் பார்த்து வச்சிருக்காரு. நீ போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. ஓகேண்ணா, நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். டே இப்போவே போகணுமா? என்ன காலையில் போய் பார்க்கட்டா நாளைக்கு? ஏன் இப்போ போகிறதுல என்ன பிரச்சனை? டே பிரச்சனை இல்லை இல்லைடா, இது நானும் ஆண்டாலும் சினிமா பார்க்க போயிட்டு இருந்தோம். அதான் இப்போ தாண்டா தெரியுது நீ ஏன் உருப்படாமல் இருக்கன்னு. நேரில் வந்தேன்னு வச்சுக்க, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்னாச்சு? ஏண்டா இன்னைக்கு சினிமாவுக்கு போகிறதா உனக்கு முக்கியம்? போய் அந்த இடத்த பாரு, இடம் நல்லா இருந்தால் லாக் பண்ணிட்டு வா. சரி சரி, போகிறேன் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கூப்பிட்றேன் உனக்கு. டேய், உன் நம்பரை சுந்தருக்கு அனுப்பிட்டேன், அவர் நம்பரையும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிடா, அனுப்பிச்சுடு. நீ மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவருக்கு கால் பண்ணு, அவர் வந்துடுவார். சரி, நான் போயிட்டு கூப்பிட்றேன், நீ நம்பர் அனுப்பிச்சுடு. அனுப்பிச்சிட்டேன். என்னாச்சு? இல்லை, ஆதிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜவுளி கடைக்காக இடம் பார்த்து வச்சிருக்காராமா, உடனே போய் பார்க்க சொல்கிறேன். என்ன என்னடி, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம், சினிமா தானே, வேலை இருக்குல்ல, நான் போய் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள இதுக்கு தான் கண்டவங்கிட்டையும் ரூபா வாங்கிட்டு தொழில் பண்ணக்கூடாதுங்கிறது. பாத்தீங்களா, ரூபா கொடுத்த திமிர்ல உங்களை என்னமோ வேலைக்கார மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான். அப்பா, நீங்க 2 பேரும் இப்பதான் சந்தோஷமா இருக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள அவன் பொறுக்க முடியாம அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எத ஆண்டாளே, இங்காரு, அவன் புருஷனுக்கு வேணா அந்த ஆதி பையன் முக்கியமானவனா இருக்கலாம், ஆனா எனக்கு நீயும் என் மாப்பிள்ளையும் தான் முக்கியம். எல்லாம் பணம் இருக்கிற திமிரு. ஏன் அவங்ககிட்ட மட்டும் தான் பணம் இருக்கா? இருங்க, இந்த வரேன். ஆமா, என்னவா இவருக்கு போ? மாமா என்ன மாமா இது? இருங்க மாப்பிள்ள, மாப்பிள்ள இதை புடிங்க, இதுல 50 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேன். இதை இப்பவே போய் பேங்க்ல போட்டு எடுத்துட்டு வந்து உடனே நீங்க கடையை திறக்கிற வேலையை பாருங்க. ஆட புடிங்க மாப்பிள்ள, இத புடிங்க. இந்தாருங்க, இனிமே நீங்க அவங்கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. நான் இருக்க மாப்பிள்ள உங்களுக்கு. இன்னும் எம்பிட்டு பணம் வேணும்? இன்னும் எம்பிட்டு பணம் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, சொடக்கு போற நேரத்தில் ஏற்பாடு பண்றேன். மாப்பிள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க இருங்க, எதையும் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நீங்க ஆண்டாளை கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வாங்க. 2 பேரும் முதல்ல சந்தோஷமா இருங்க, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். மாப்பிள்ள என்னையா செக்க கிழிச்சு போட்டீங்க? என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு ஆதிக்கு நடுவில் ட்விஸ்ட் பண்ணி விட பாக்குறீங்களா? மாப்பிள்ள என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நான் இதுக்கு அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறவன். தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது, சொல்லிட்டேன் நானு. நம்ம நாளைக்கு சினிமாக்கு போலாண்டி, வேலை இருக்குது. உங்க அப்பான்ட்ட சொல்லிடுற, ஆதிபதி என் முன்னாடி பேச வேணான்ட்டு. நாளைக்கு போலாண்டி சினிமா. சினிமா முக்கியமா வேலை முக்கியமா?
நான் இடத்த பார்த்துட்டு என்ன ஏதுன்னு வந்து உங்ககிட்ட சொல்றேன்டே. என்ன ஆஹா ஒன்றும் இல்லை. நாளைக்கு போய்க்கலாம் சினிமா, சரியா? அப்பா சாரிப்பா, அவர் ஆதி மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டாரு. சரி விடுதா. எனக்கு ஓ மேல இருக்கிற பாசம் மாதிரி மாப்பிள்ளைக்கு ஆதி மேல அம்புட்டு பாசம். எது எப்படியோ தா, நீ சந்தோஷமா இருக்கேல்ல, அது போதும். டேய் வெறும் பையன் அவனே, அந்த ஆதி பயலுக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டு போறியா? அவ என்னடான்னா உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுறான், நீ என்னடான்னா அவனுக்கு பல்லாக்கு தூக்குற. ரெண்டு பேருக்கும் கர்ண துரியோதனன் நினைப்போ? இருங்கடா, முதல்ல உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு ரோட்ல அடிச்சுக்கிட்டு மல்லு கட்ட வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தர்மலிங்க யாருன்னு உங்களுக்கு புரியும். யாருகிட்ட? அழகருக்கு ஆதி கடை வச்சு கொடுக்கறான், அதனால ஆதி மேல அழகருக்கு அம்புட்டு பாசம். அழகரு ஆதிக்காக பாரதிய அவன் கூட சேர்த்து வைக்க உதவி செஞ்சிருக்கான், அதனால ஆதிக்கு அழகர் மேலையும் பாசம். நான் ஆதிய பத்தி அழகர்கிட்ட சொன்னா அழகரு கோபப்படுறான். அழகரை பத்தி ஆதி கிட்ட சொன்னா ஆதியும் கோபப்படுறான். ஆதியும் அழகரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆண்டாளும் பாரதியும் இருக்காங்க. இப்போ ஆண்டாளை வச்சு ஆதியையும் அழகரையும் பிரிக்கணும்னு நினைச்சா பாரதி வந்து சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பாரதியை வச்சு அவனுங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சாலும் ஆண்டாள் மூலமா ஒன்னு சேரவும் வாய்ப்பு இருக்கு. எப்படி யோசிச்சாலும் அவனுங்களை பிரிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆதியையும் அழகரையும் பிரிக்கிறதுக்கு பதிலா ஆண்டாளையும் பாரதியையும் பிரிச்சா என்ன? ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் பாரதி கூட ஒன்னா இருக்கிற சந்தோஷத்துல ஆதி இருக்கான். அழகரும் ஆண்டாள் கூட இப்பதான் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ ஆண்டாளுக்கும் பாரதிக்கும் நடுவுல விரிசல் வந்தா ஆதிக்கும் அழகருக்கும் நடுவுல அதே விரிசல் வரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.